சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்க உண்மையிலேயே பொண்ணுக்கு சொந்தக்காரங்க தான் போல இருக்கு. சார் சொல்லுங்க மீனா. சார் நீங்க கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போங்க, இங்க நான் பாத்துக்கிறேன். ஏன் மீனா, என்னாச்சு? நான் இங்க பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல போய் கல்யாண வேலையை பாருங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நான் விசாரிக்கிறேன். அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இங்க கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல ராம்க்கு எதுவுமே ஆகக்கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு எதிர்பார்க்கறவங்க மாப்பிள்ளைய என்ன வேணாலும் செய்வாங்க. ராம்க்கு ஏதாவது ஆச்சுன்னா கல்யாணம் ஈஸியா நின்னுடும் சார். அதனால நீங்க ராம் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் இங்க யாராவது சந்தேகப்படுற மாதிரி வராங்களான்னு பாக்குறேன். ஓகே மீனா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் அங்க போய் பாக்குறேன், நீங்க எங்க இருங்க. என்ற பூச்சி, இந்த சிதம்பரம் இருக்கானே, தான் பொண்ணு ஓடி போனது கூட பெருசா எடுத்துக்காம உடனே ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்றான் பாரு. கில்லாடிடா இந்த ஆளு. அண்ணே, எனக்கு ஒரு டவுட்னு. உனக்கு டவுட் வரலனா தான் ஆச்சரியம். என்ன டவுட் கேளு. இவர் பொண்ணு ஓடி போயிட்டா மாதிரி பையனும் ஓடி போயிட்டா இவர் என்ன பண்ணுவாரு? ஏய் பூச்சி, பரவாயில்லையடா, என்னை விட நல்லாவே யோசிக்கிற. பேசாம அரசியலுக்கு வந்து எலெக்ஷன்ல நில்ல. ஐயோ வேணாண்ணா. ஏண்டா? எனக்கு இந்த பஞ்சாயத்து தலைவர் பிரசிடென்ட் எல்லாம் பிடிக்காதுண்ணே. அப்போ சாருக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தா நிப்பீங்க? எம்எல்ஏ எம்பின்னு ஏதாச்சும் கிடைச்சா பாக்கலானே. அண்ணே சும்மா காமெடிக்கு சொன்னேண்ணே. இருடி உன்னை வச்சுக்க. என்ன வச்சுக்கிறது இருக்கட்டும். ஆமாண்ணே, கல்யாணத்துக்கு எவ்வளவு நேரம் மொய் வச்சிருக்கீங்க? அத்தை கொடுத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மொய் எழுதிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அரசியல் வேலைய பார்க்கலாம். இருடா, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறமா மொய் வச்சுக்கலாம். இது வரைக்கும் எனக்கு யார பார்த்தும் கிரஷ் வந்ததே இல்ல. ஆனா உங்க அன்பும் பாசமும் என் மனச என்னமோ பண்ணிடுச்சு. உங்க கூட நான் இருக்கும்போது ரொம்ப சேஃபாவும் சந்தோஷமாவும் இருக்கு. உங்க நினைப்பு என்ன தூங்க விடாம அது அது என்னவோ மாதிரி. அது அது ஒரு ராம், I love you, ராம். உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சு உங்க அப்பாவே அவர் கையால தாலி எடுத்து உங்ககிட்ட கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்போ நீங்க பண்ணிப்பீங்களா? மீனா, நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? நடக்கும் ராம், நான் நடத்தி காட்டுறேன். நேராச்சு, மாப்பிள்ளைய கூப்பிட்டு வாங்க. ராமு போயா, உன்னதான் கூப்பிடுறாங்க. ராமு என்னையா யோசிச்சுட்டு இருக்க? போயா, உன்னதான் கூப்பிடுறாங்க. ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சு? ராமு, ராம் போயா, உன்னதான் கூப்பிடுறாங்க. என்னடா? இல்ல, என்னால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அடே, என்னடா பேசுற? முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடானா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? என்னால மீனாவை தவிர
வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாட்டி. ஏய் வாய மூடுறா, யாராவது கேட்டுற போறாங்க. கேட்டா கேட்கட்டும் பாட்டி. ஏய்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, உன் அப்பனுக்கு மட்டும் நீ இப்படி பேசுறது தெரிஞ்சா உன்னை கொன்னு போட்டுருவாயா. மீனாவுக்காக செத்ததான் நினைச்சுக்கிறேன். ஆனா என்னால மீனாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாட்டி. நேரம் ஆயிருச்சு, சீக்கிரம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. ராம், ஏன் நின்றுட்டே இருக்க? வா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வா. ஐயா, உங்க அப்பா கோவப்படுறதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணாம போ. முடியாது பாட்டி, போக மாட்டேன். நீங்க இந்த சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு இருங்க, நான் போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். சரிங்க. ரேவதி, பாத்துக்க. சரிங்க சார். டேய் ராம், என்ன இங்க நிக்கிற? அங்க கூப்பிடுறாங்கல்ல, வா. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. இந்த நேரத்துலயா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. இருங்க, அதோ வந்துடுறேன். இல்லப்பா, இப்பவே பேசணும்ப்பா. என்ன பேசணும் சொல்லு. இல்லப்பா, அது வந்து நான் சார், அங்க மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க பையனை கூட்டிட்டு வாங்க சார். மீனா, நான் என் அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அப்புறம் பேசிக்கலாம் ராம். முதல்ல போய் மணமேடையில உட்காரு. என்ன பேசிக்கிறாங்க? சார், என்ன சார், ராம் தான் அவசரம் புரியாம பேசிட்டு இருக்காருன்னா நீங்களும் அவர் சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு சார். எதுக்கு என் அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாம குறுக்கிடுற? இவரே அப்பா. நானும் ஏன் அப்பான்னு சொல்லலையே. அப்ப நீ போ. முதல்ல நீ வா ராம். உன்னை கூப்பிடுறாங்கல்ல. எனக்கு தெரியும் அவங்க என்னதான் கூப்பிடுறாங்கன்னு. இப்ப நான் எங்க அப்பாட்ட பேசியே ஆகணும். உன்னை உன் அப்பா கிட்ட பேச வேண்டாம்னு யாரும் சொல்லலையே. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. ஆனா முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து அப்புறமா நீ பேசு. அத சொல்ல நீ யாரு மீனா? ராம், பாட்டி சும்மா இருங்க பாட்டி. நீ பாட்டி நீங்க இருங்க பாட்டி, நான் பேசிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு தாலி கட்டு நீ சொல்லக்கூடாது. நான் சொல்லல ராம். உன்கிட்ட சத்தியம் வாங்கின உன் அப்பாவும் அந்த புரோகிதரும் தான் சொன்னாரு. ஏண்டா பூச்சி, அண்ணே, அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்கண்ணே. டேய், மாப்பிள்ள இங்கதான் இருக்கா. அவனை கூப்பிட்டா தோ வந்துட போறான். அதை விட்டுட்டு அங்க எதுக்காக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க? நீ என்னதான் மாத்தி மாத்தி பேசினாலும் நான் அப்பாட்ட பேசாம இங்க இருந்து வரமாட்டேன். டேய் ராம், என்னதான்ப்பா உன் பிரச்சனை? அப்பா இல்ல, அது வந்துப்பா. சார், நானே சொல்றேன் சார். என்ன பண்றாங்க? ஆ, உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க